வாருங்கள், கடந்த காணொளியில் திருநீலகண்டரை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாம் கதை, இயற்பகை நாயனார் கதைகளை பார்ப்போம். அறிமுகம். காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் என்ற ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் இயற்பகை நாயனார். சிவபெருமானின் பக்தர்கள் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் வழக்கத்தை ஒரு விரதமாகவே அவர் கடைபிடித்து வந்தார். இரண்டாம் இறைவனின் சோதனை. இயற்பகை நாயனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் விரும்பினார். அவர் ஒரு முதிய சிவனடியார், பிராமணர் போல வேடமணிந்து நாயனாரின் வீட்டிற்கு வந்தார். நாயனார் அவரை வணங்கி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த போலி அடியார், உன் அன்பு மனைவியை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்டார். சற்றும் யோசிக்காத நாயனார், இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கூறி தன் மனைவியையும் சம்மதிக்க வைத்து அடியாரிடம் ஒப்படைத்தார். 3. உறவினர்களின் எதிர்ப்பு. அடியார் நாயனாரிடம், உன் உறவினர்களால் எனக்கு ஆபத்து வரலாம். அதனால் ஊர் எல்லை வரை நீயே துணையாக வந்து என்னை வழி அனுப்ப வேண்டும் என்று கேட்டார். நாயனாரும் வாளும் கேடயமும் ஏந்தி புறப்பட்டார். இதை அறிந்த உறவினர்கள் கோபமடைந்து, மனைவியை மாற்றானுக்கு கொடுப்பதா என்று திரண்டு வந்து வழிமறித்து சண்டையிட்டனர். ஆனால் சிவபக்தரான அடியாருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக இயற்பகை நாயனார் தன் சொந்த உறவினர்களையே எதிர்த்து போரிட்டு வென்றார். 4. இறைவனின் காட்சி முடிவு. ஊர் எல்லைக்கு வந்ததும் அடியார் நாயனாரிடம், நீ இனி திரும்பி போகலாம் என்றார். நாயனார் திரும்பிய போது, இயற்பகையே என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் வந்த அடியார் மறைந்து விட்டார். அங்கே சிவபெருமான் உமையவளோடு ரிஷப வாகனத்தில் வானத்தில் காட்சி தந்தார். கதை சுருக்கம். என் அடியாருக்காக உலகத்தின் பழிச்சொற்களை பற்றியும் உறவுகளை பற்றியும் கவலைப்படாமல் மனைவியையே கொடுத்த உனது பக்தி உயர்ந்தது என்று சிவபெருமான் பாராட்டினார். இறுதியில் இயற்பகை நாயனாரும் அவர் மனைவியும் சிவலோகத்தை அடைந்து முக்தி பெற்றனர். நீதி. சிவபக்தியில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எதையும் தியாகம் செய்வதே உண்மையான பக்தி.